வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல கோபி மாடியிலேருந்து இறங்கி வராரு. என்னைய வீட்டை விட்டு போக சொல்கிறீங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து உட்காராரு. இவர் சொல்கிறாரு, என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறானிட்டு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தலம் புரியாமல் வாழும் புரியாமல் பேசிக்கிட்டு சொல்லும்போது, இது வீட்டில் இருக்கான அம்மா பையன்ட்டு ஒருத்தன் அவன் தான் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறான்னும் போது அந்த இடத்துல எழிலும் செழியனை வந்து நிற்கிறாங்க. இவன் தான் என்னை போக சொன்னானிட்டு இங்கே பாக்யாவுக்கு அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே ஆமாம் நான் தான் போக சொன்னேன், இவர்கிட்ட நான் தனியாக சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அவரை சொன்னேன். ஆனால் அவர் திரும்ப வந்துங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவர் இங்கே இருக்கிறது பிடிக்கல, நாங்கள் நிம்மதியாக வாழணுனாக்கா இவரை இந்த இடத்துல இருந்து போக சொல்லுங்கன்னுட்டு எழில் சொல்கிறாரு. அது கேட்டதும், நீ ஏன்டா அதை சொல்கிறதுக்கு நீ யாருடா, அது என்னோட வீடு, எங்கள் அம்மா சொல்கிறேன் நான் போகிறேன்னுட்டு சொல்லும்போது பாக்யா வெளியில் வந்துடுறாங்க. ஆமாம் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க, இந்த வீட்டை நீங்கள் வித்தாச்சு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டியது தானே, அத்தைக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாளாக சகிச்சுக்கிட்டு இருந்தோம், இதுக்கு மேலே எங்களால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் இங்கே வந்து இருந்து கூத்தடிப்பீங்க, அதெல்லாம் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து போயிடுவீங்க, நீங்கள் போகல, அதுக்கப்புறம் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அத்தைக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் சும்மா இருந்தோம், இதுக்கு மேலே எங்களால் சும்மா இருக்க முடியாது, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களால் இருக்க முடியாது, நான் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வெளியில் போக சொல்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் உரிமை இருக்குது, நீங்கள் வெளியில் போகலாம் சொல்லும்போது அதை நீ சொல்லக்கூடாது, நீ நான் போகாமல் பேசுகிறியா, நான் நல்லா இருக்குது ஒன்றும் பிடிக்கலையா, எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க நான் இருப்பேன்னிட்டு அப்போ எழில் போன்ட்டு திரும்ப சொல்கிறாரு. தாத்தாவும் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நிற்கிறாங்க, கோபி மட்டும் ஒரு பக்கம் அவர் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இவங்க ஒரு பக்கமோ அவர் ஒரு பக்கமோ இவரோட பேச்சு எடுபடலை. அவங்க அம்மா சொல்லிட்டோம் நான் போகிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து நிற்கிறாரு. என்னம்மா அவங்களாம் அப்படி பேசிக்கிட்டு நீ கம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு என்ன போகாமல் என்கிட்ட வந்து சண்டை போடுறீங்களான்ட்டு கோபி முன்னே வந்து நிற்கிறாரு பாக்யா கிட்ட. அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் உங்களை போதானே சொல்கிறோம், நீங்கள் போக வேண்டியது தானே, இதுக்கு மேலே இங்கே என்ன வேலை உங்களுக்கு, இந்த இடத்த வித்துட்டிங்கன்ட்டு வேணே நாங்களாம் உங்களை போக சொல்லும்போது நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆச்சுன்ட்டு அவங்க நிற்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, நீ என்னடா நீயே பேசிக்கிட்டு இருக்க, என் பசங்க என்ன 2 பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறேன்டா நான். அதுக்கு செழியன்னு சொல்கிறாரு, நான் அமைதியாக இருக்கேன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடையாது, அவங்க நியாயமாக தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் நான் அமைதியாக இருக்கேன், நீங்கள் முதல்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, உங்களால் நாங்கள் பிரச்சனை தானே அனுபவிக்க முடியாது, சண்டை ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு, நீங்கள் கிளம்புங்கன்றாங்க. இனியா கிட்டே வந்து நிற்கிறாரு. உங்களை எனக்கு பிடிக்கல டாடி, நீங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க, உங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்ட்டு அவங்க பாக்யா பக்கம் வந்து நின்றுக்கிறாங்க. என்ன இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன் பக்கம் இழுத்துக்கிட்டியான்ட்டு இவர் வந்து கேட்குறாரு. என் மேலே உனக்கு போகாமல் என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டேன்ட்டு நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்ட்டு உங்களை பார்த்து நான் போகாமல் போகிறேன், இந்த இடத்துல நீங்கள் அந்த கிளம்புங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா வேறு ஒரு பக்கம் வீட்டு விட்டு போய்ட்றா சொன்னோன்னே இவருக்கு என்ன பண்ண தெரியல, அசிங்கப்பட்டு கிளம்புறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராதிகா. அவங்க கோவப்பட்டுக்கிட்டு மேலே வந்துடுறாங்க. இவரும் வந்து நின்னோன்னா அவங்க பிடிச்சி திட்டுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அமைதியாக போயிடலான்னு சொன்னாக்கா இந்த மாதிரிலாம் தேவையா, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களா, நீங்கள் மட்டும் இல்லாத என்னை சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்களா, கிளம்புங்க போகலான்னு சொல்லும்போது அப்போ இவர் மாட்டேன்றாரு. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்து அவங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட தனியாக ஒரு தடவை பேசுகிறேன்னு சொல்லும்போது இவங்க பிடிச்சின்னு திட்டுறாங்க. இப்படி சொல்லி தானே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்குலாம் அவன் மேலே பாசம் கிடையாது, அவங்க எல்லாமே பாக்யா பக்கம் தான், அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மேலே, அதனால் அவங்க அது மாதிரி தான் பாசமாக தான் இருப்பாங்க, உங்கள் மேலெல்லாம் அவங்களுக்குலாம் பாசம் கிடையாது கிளம்புன்னும் போது எழில் அந்த மாதிரிலாம் சொல்லுவான். நான் எதிர்பார்க்கல, அவன் சொல்லிட்டான். ஆனால் செழியனை இனியா கூட சொல்லிட்டாங்கன்ட்டு திரும்ப அதே பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்கள் எல்லாரை பற்றி நினைக்கிறீங்களே, என் மேலெல்லாம் உங்களுக்கு நினைப்பு இல்லையா, நானும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பசங்க அவங்க குடும்பம்னு நினைக்கிற பாசம் என் மேலே இல்லையா, கிளம்புங்க போகலாம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் இருமா தனியாக போயிட்டாங்க அம்மா நான் பேசி பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு இவர் கிளம்புறாரு. பாக்யா அவங்க பசங்க 2 பேரோட கூட சமையல் கட்டை நின்றுட்டு இருக்காங்க. அதில் தாத்தா வராரு. நீங்கள் எதுக்காகடா தலை குளிஞ்சு நிற்கிறீங்க, அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் நிற்க வேண்டியவன், அவனே தலை நிமிர்ந்து நிற்கிறான் தப்பு பண்ணிவிட்டு, ஆனால் நீங்கள் எதுக்காகடா தலை குனிஞ்சு நிற்கிறீங்கன்ட்டு நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன் தாத்தான்ட்டு பசங்க 2 பேர் கேட்குறாங்க. இல்லைடா நீ உங்கள் அம்மா சரியாக தான் பேசுனீங்க, அவன் இங்கே வந்துட்டு கூத்தடிச்சிக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு வயசுக்கு மீறின வேலைலாம் பண்ணிட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவனை பற்றி தெரிஞ்சவொடனே நம்ம அவனை விரட்டி இருக்கணும், ஆனால் அவங்க அம்மாவால் தான் நான் அவனை உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்த அந்த நேரத்தில் அவளுக்கு சப்போர்ட்டாக நான் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு, இதுக்கு மேலே அவன் இங்கே இருக்கக்கூடாது, அவனை நம்ம அனுப்பிடணுன்ட்டு. அப்போது இவர் சொல்கிறாரு, அவன் மட்டும் இல்லை இது பாக்யாவோட வீடு, அதனால் பாக்யா என்ன காலி பண்ண சொன்னால் கூட நான் கூட வீட்டு விட்டு போய் தானே ஆகணுன்ட்டு இவர் சொல்கிறார். அது கேட்டது, ஏன் மாமா நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு, ஏன் தத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்ட்டு இவங்கெல்லாம் பதறி போகிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.